சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். நாய்கள்னு நம்ம வளர்த்தாவே, அவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு சில செயல்கள ஆரம்பத்திலேயே நம்ம கண்டிக்கணும், கண்ட்ரோல் பண்ணணும். அப்படி நம்ம பண்ணாம விட்டுட்டோம் அப்படின்னா, நமக்கே பார்த்தீங்கன்னா, அது பல நேரங்கள்ல ஒரு மோசமான சூழ்நிலைய உருவாக்கி குடுத்துரும். அந்த மாரி தான் பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமான ஒரு விஷயத்த நான் சொல்லப் போறேன். நான் வந்து ராட்வைலர் ரோசி வச்சிருந்தேன் அப்படின்ட்டு எல்லாருக்குமே தெரியும். இவ எந்த அளவுக்கு சேட்டைக்காரி, அடங்காப்பிடாரி அப்படிங்கிறத நம்மளோட சேனல்ல பல வீடியோக்கள்ல நான் சொல்லியிருக்கேன். இப்ப நீங்க பார்க்கும்போது கூட அத புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா, துணி துவைக்கிறதுக்கு வச்சிருக்கிற அந்த பிரஷ்ஷ பார்த்தீங்கன்னா, தூக்கிட்டு வந்து கடிக்க ஆரம்பிச்சுட்டா. இது வந்து பிரஷ் எல்லாம் கிடையாதுங்க. இதுக்கு முன்னாடி இதே மாரியே பார்த்தீங்கன்னா, 10, 20 பிரஷ்ஷ தூக்கிட்டு போயி கடி கடின்னு கடிச்சு எல்லாத்தையுமே நாசகீதியாக்கி வச்சுட்டா. அது மட்டும் கிடையாதுங்க. வீட்ல இருந்து நெறையா பொருள வந்து இந்த மாதிரி எடுத்துட்டு போயி, கடி கடின்னு கடிச்சு ஒரு வழி பண்ணி வச்சுருவா. இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து மிக முக்கியமான ஆரம்ப புள்ளியா இருந்தது, சின்ன நாயா இருக்கும்போது, அவ எதையாவது கடிக்கிறா அப்படின்னா, அத பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். "நீ இன்னும் பண்ணு, இன்னும் பண்ணுன்னு" சொல்லிட்டு பக்கத்துல உட்காந்துக்கிட்டு இந்த மாரி தான் நான் தடவி குடுத்துக்கிட்டு இருப்பேன். அப்படி நான் தடவி குடுக்கும்போது சில சமயங்கள்ல எதிர்காலத்துல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, எங்கேயாவது இருந்து தூக்கிட்டு வந்து எதையாவது வந்து என் முன்னாடி உக்காந்துக்கிட்டு கடிச்சுக்கிட்டு இருக்கும்போது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, "அழகா இருக்க, நல்லா பண்ற, நீ அப்படிதாம்மா கடி கடி" அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சுவேனா, அதே மாரியே வாண்டடா பார்த்தீங்கன்னா, எங்கேயாவது ஒண்ணு எதையாவது ஒண்ணு தூக்கிட்டு வந்துட்டு, நான் அந்த மாரி கொஞ்சுவேன்னு எதிர்பார்த்துக்கிட்டு, வாண்டடா என்கிட்ட கொண்டாந்து காட்டி காட்டி நான் எடுத்துட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு காட்டுற மாரி செயல்ல வந்து முன்னாடி முன்னாடி வந்துட்டு வந்துட்டு போயி, கடைசியா பார்த்தீங்க அப்படின்னா சில முக்கியமான நேரங்கள்ல இந்த மாரி முக்கியமான பொருள் எல்லாத்தையுமே தூக்கிட்டு வந்துரும். அந்த டைம்ல நமக்கு கடுப்பாகும்போது, இதுக்கு முன்னாடி செய்யும்போதெல்லாம் நம்ம கொஞ்சணும், தடவி குடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எதிர்பார்க்கும். ஆனா, நாம தான் ஒரு முக்கியமான நேரத்துல முக்கியமான பொருள தூக்கிட்டு வரும்போது நம்ம தான் கோவம் தானே படுவோம். அந்த மாரி சமயத்துல என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்படிதான் ரொம்பவே மொரண்டு பிடிக்க ஆரம்பிச்சுருவா. என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டா. ஏன்னா, நம்ம வந்து அவங்கள எப்படி கொஞ்சறோம், எந்த மாரி தாஜா பண்றோம், உண்மையிலேயே நம்ம அவங்கள கோவமா பேசுறோமா, மிரட்டுறோமா, என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே ரொம்ப அழகாவே புரிஞ்சுப்பாங்க. இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னா, ரோசி பொறுத்தவரைக்கும் ரொம்ப ரொம்ப தங்கமான பொண்ணு. ரொம்ப நல்லா தெளிவா எல்லாத்தையுமே நம்ம என்ன பேசுறோம் அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுப்பா. ஏன்னா, நான் திட்டும்போது சோகமா மூஞ்ச வச்சுட்டு எப்படியாவது ஒண்ணு நம்ம மனச மாத்திருவா. அதே மாரி சேட்டை செய்யணும்னு ஆரம்பிச்சுட்டா அப்படின்னா, அவள கண்ட்ரோல் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதே மாரி அவ சேட்டை பண்றா அப்படின்னு சொல்லிட்டு, அவள திட்டிட்டோம் அப்படின்னா, இப்படிதாங்க அவகிட்டருந்து ஒரு இது வாங்குறதுக்குள்ள போதும்ன்னு ஆயிரும். ஒரு வழி பண்ணிருவா நம்மள. எப்படியெல்லாம் வந்து என்கிட்ட மொரண்டு பிடிக்கிறான்னு பாருங்க. ஆனா, இதுவும் பார்த்தீங்கன்னா, ஒரு சில சமயங்கள்ல நான் அத ரொம்ப சந்தோஷமா ரசிச்சு தான் எடுத்துக்கிட்டேன். இருந்தாலும், அவ இல்லாத சமயத்துல இந்த வீடியோலாம் பார்க்கும்போது, இந்த மாரி சேட்டை பண்ணா கூட பரவால்ல. ஆனா, "நீ என்ன விட்டு போயிருக்க கூடாது ரோசி" அப்படின்னு சொல்லணுங்கிற அளவுக்கு அவ்ளோ ஆதங்கம், மனக்கவலை, கஷ்டம் எல்லாமே எனக்குள்ள இருக்கு. ஏன்னா, துரோகம், நம்பிக்கை துரோகம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி பாசத்தால இவள பத்தி நல்லா தெரிஞ்ச ஒரு முட்டா பையன், திருடன் பக்கத்து வீட்டுக்கு வந்தவன், இவள பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு கறியில விஷத்த தடவி, இவளுக்கு போட்டு இவள கொன்னுபுட்டான். இப்ப அவளோட நினைப்பா இருக்கிறது இந்த மாரி வீடியோக்கள் தான். இவளோட ஞாபகமா அடிக்கடி நான் இந்த வீடியோக்கள தான் பார்த்துக்கிட்டு உட்காந்துருப்பேன். என்னான்னே தெரியல. என்னால அதுலேருந்து மீண்டு வரவே முடியல. ரோசியோட இழப்புங்கிறது எனக்கு மிகப்பெரிய பாதிப்பையே ஏற்படுத்திருச்சு. எனக்கு மட்டும் கிடையாது, என் குடும்பத்தில உள்ள அனைவருக்குமே தான். இதே மாரி ரோசி சம்மந்தப்பட்ட வீடியோக்கள், அதே மாரி ராட்வெய்லர் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள், அவைங்களோட ஒரிஜினல் கேரக்டர் என்ன, எந்த மாரின்னு நீங்க தெரிஞ்சுக்கணுமா? கண்டிப்பா நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. இதே மாரி வீடியோஸ் இன்னும் நெறைய போட வேண்டியது இருக்கு. இதே மாரி ராட்வெய்லர் சம்மந்தப்பட்ட அடுத்த வீடியோல உங்கள சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.